Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிகினர்ஸ்க்கான பேசிக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அடுத்தது போடுறது வந்து இப்போ ட்ரேசிங் இல்லாத நீங்கள் வந்து போடும் போது நீங்கள் போடுற இப்போ புட்டா டிசைனாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து மேங்கோ போடுறீங்க, இல்லை ஸ்டோன் ஒட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து சீனி பாசி வைக்கிறீங்க. இந்த மாதிரி எந்த டிசைன் வந்து போட்டாலும் நீங்கள் ட்ரேசிங் இல்லாத போட்டாலும் டேப் வச்சோ இல்லை ஸ்கேல் வச்சோ அந்த கரெக்டாக அந்த லென்த்தை வந்து ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் வந்து கேப் எவ்வளோ இருக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட ஆரம்பிங்க. அப்படி போட ஆரம்பிக்கும் போது பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு ஸ்டோனு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஓட்ட போகிறேன். அதுக்கு வந்து 1.25 இன்ச் வந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு கேப் வந்து அளவு குறிச்சிருக்கேன். இப்போ திலகம் ஷேப்பில் நான் சின்ன ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், கோல்டன் கலர் ஸ்டோனு. நான் நார்மல் நீடியில் சில்க் த்ரெட்டில் வந்து 8 கவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட போகிறேன். ஜமிக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு போட போகிறேன். நீங்கள் எப்பயும் லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடும்போது 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சுக்கு மேலே வந்து நீங்கள் போடக்கூடாது. ஃப்ரெஞ்ச் நட் கொஞ்சம் நீளமாக போடும் போது நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்த வாட்டியும் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நட் வந்து தூக்கிட்டு தெரியும். அதனால் இந்த மாதிரி போடாதீங்க. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் போட்டுட்டேன். இந்த பக்கம் போடும்போது கரெக்டாக நீங்கள் இந்த சைடு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த சைடு எங்கே போட்டிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே, அதுக்கு நேராக பக்கத்துலேயே போடணும். கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுட்டாலும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி உங்களுக்கு வராது. அடுத்தது வந்து இது எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நாட் வரணும். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடியில் சில்க் த்ரெட் எப்பயும் எடுக்கும் போது லென்த் வந்து கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிக்கு போட்டுக்கும்.